Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மீண்டுமாய் நாங்கள் ஒன்றாய் சேரவும் அவருடைய வேதத்தை தியானிக்கவும் பாடவும் துதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த சகல கிருபைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் எல்லோருமாய் கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்லும்படியாய் கண்களை மூடி நாங்கள் அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும். ராஜா, உண்மை அறிகின்ற அறிவிலே இன்னும் அதிகமாய் வாழ்ந்து பெருக வளர்ந்து பெருக கிருபை செய்தவர்களும். ராஜா, கிருபை செய்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாங்கள் வேதத்தில் உள்ள மலைகளையும் அவைகளில் நடந்ததான காரியங்களையும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நமக்கு கர்த்தர் அநேக காரியங்களை அங்கே மலைகளோடு சம்பந்தப்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம், வாசித்தும் அவைகளை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவை இந்த வேளையிலே இன்றைக்கு இந்த மலைகளை குறித்ததான காரியங்களை பார்ப்போம். பொதுவாக மலைக்கு போறது என்று சொன்ன உடனே ஜெபத்துக்கு போறார்கள் என்று சர்வ சாதாரணமா நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். ஆனால் அவற்றுக்கு மேலாக அநேக காரியங்களிலே மலைகளிலே கர்த்தர் நமக்காக தம்முடைய காரியங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அவற்றில் சிலவற்றை நாங்கள் பார்த்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. அதாவது அங்கே ஒரு குறிப்பிட்ட மலையின் மேல் பேழை தங்கிற்று என்றதை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பேழை என்னென்று உங்களுக்கு தெரியும். கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே நோவாவோடு கூட நோவாவுடைய குடும்பம் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் பிரயாணப்பட்டது எப்பொழுது என்று கேட்டால், நோவா அந்த வெள்ளம் வரப்போகிறது, பிரளயம் வரப்போகிறது, உலகத்திலே ஜனங்கள் அழிய போறார்கள், யாவும் அழிய போகின்றது என்பதை அவர்களுக்கு 200 வருஷமாய் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு அது இது என்ன இவர் சொல்லுகிறது, மலையிலே வெள்ளம் வரப்போகிறது, அதிலே நாங்கள் எல்லாரும் இடம் மாறப் போகிறோம், அகலப் போகிறோம், அல்லது நாங்கள் அமலப் போகிறோம் என்ற அந்த நிலையை அவர்கள் எண்ணி பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் பேழை கட்டப்பட்டு கொண்டிருந்தது மலையின் மேல். ஆனால் இப்படியான ஒரு நிலையை ஏற்கனவே ஆண்டவர் அவர்களுக்கு ஜனங்களுக்கு சொல்லியும் ஜனங்கள் அதை உண்மையாகவே கவனம் செலுத்தவில்லை. இப்பொழுது கூட ஆண்டவர் என்ன சொல்றார், நான் வரப்போறேன், வருவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைகளிலிருந்து, உலக அழிவில் இருந்து, உலகத்தினுடைய காரியங்கள், முடிவு காரியங்களில் இருந்து உங்களை நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் உலகம் பூராவும் அறிவிக்கப்படுகிறது. இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். வருகிற ஆண்டவர் இந்த ஜனங்களை இதுவரையிலே அவர்களுக்கு அறிவித்தும் ஆண்டவரை தள்ளிவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அநேக துன்பத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அப்படி போகாதபடிக்கு கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் செவ்வையாய் செய்து முடித்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எல்லா உலகத்திலும் அவருடைய வருகையை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இங்கே பேழை அங்கே இந்த உலக அழிவுக்கு முன்பதாக ஜலப்பிரளயத்திலே மிதந்து சென்று கொண்டே இருந்தது. அதாவது அங்கே அந்த பேழைக்குள்ளே இருக்கின்ற பொழுது எப்பொழுது எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த வேளையிலே அரராத் என்கிறதான அந்த மலையின் மேல் பேழை தங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது, அவர்கள் கலங்கிக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது.
இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும். அவர்கள் தாங்கள் தப்பித்து எப்படி நாங்கள் மீண்டுமா இந்த உலகத்திலே பிரவேசிப்போம் என்ற நிலையிலே இருந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாயிற்று. அங்கே ஆறுதல் உண்டானது எப்படி? அந்த மலையிலே அந்த பேழை இதுவரையிலும் மிதந்து மிதந்து அங்கே அகன்று சென்று கொண்டிருந்த பேழை, ஆனால் அங்கே ஒரு இடத்திலே வந்து அது தங்கிற்று. அங்கே தங்கினதனாலே அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாயிற்று. என்ன, நாங்கள் இனி இந்த பேழை இனி இன்னுமாய் இந்த படகு அகன்று கொண்டு போகாது, இது ஒரு இடத்திலே தங்கிவிட்டது, நாங்கள் ஒரு இடத்திலே வந்து விடலாம் என்று. ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அங்கே அவர்களுக்கு செய்தார். எப்படி என்று கேட்டால், அந்த பேழையை தங்க வைத்தார். அந்த பேழை தங்கின பிற்பாடு தண்ணீரை வடிய வைத்தார். தண்ணீரை வடிய வைத்த பிற்பாடு அவர்கள் வெளியிலே வந்து புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதே வாழ்க்கை தான் நமக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள் எனப்பட்ட பல காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவியத்திலே இருந்து நமக்கு ஒரு விடுதலைக்காகத்தான் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். ஆனபடியால் தான் அவர் சொல்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டு விடுதலைக்கு ஆயத்தமாகுங்கள். இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களிலும் இருந்து துக்கம், துன்பம், வேதனை, பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமா இருந்தால் இயேசுவண்டே நாங்கள் வர வேண்டும். இங்கே அந்த இயேசுவுக்கு அடையாளமாகத்தான் அந்த பேழை அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பேழைக்குள்ளாய் அனைத்து உயிர்களும் வந்து சேரும்படியாய்த்தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அதன்படி அந்த காரியங்களை எல்லாம் செய்திருந்தார். அதே போலதான் இந்த உலகத்திலே இருக்கிற சகல ஜனங்களும், சகல பாஷைக்காரரும் கர்த்தரண்டை வரும்படியாய்த்தான் கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த அரராத் மலை என்பது நாங்கள் தங்கி இருக்க, அதாவது பேழை எப்படி வந்து விடுதலையோடு கூட அந்த இடத்திலே தங்கி இருந்ததோ அதே போன்று நாங்கள் கர்த்தராகிய இயேசுவென்னும் பேழைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படியாய் ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் நாங்கள் வந்து விட்டோம். அந்த பேழைக்குள்ளாய் நாங்கள் வந்து விட்டோம். கர்த்தர் இனி எங்களை காத்து வழிநடத்துவார் என்ற உறுதி நமக்கு உண்டு. அதன்படியே தான் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி இந்த உலகத்திலே ஜீவிக்க வைக்கிறார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து வருகின்ற பொழுதும் கர்த்தரோடு நாங்கள் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் காப்பாற்றப்பட போகிறவர்கள் என்ற உறுதி நமக்குள்ளே வந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையாக இந்த உலகத்தோடு கூட அழிக்கப்பட போகிறவர்கள் அல்ல. உலகத்திலே உண்டாகிற பிரளயங்களிலேயோ அல்லது பிரச்சனைகளிலேயோ நாங்கள் மாண்டு போக போகிறவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை வந்து கூட்டி செல்வார். அவர் சொன்னபடியே நம்மை வந்து கூட்டி செல்வார். இந்த நிலைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். இதுதான் இந்த உலகத்தினுடைய காரியத்திலே நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. என்ன, ஆண்டவர் எங்களுக்காக வரப்போகிறார், அவரோடு கூட இணைந்து கொள்ள போகிறோம். ஆகவே இப்படியாக கர்த்தர் காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆகவே இது அரராத் என்ற மலையிலே முடிந்த அலுவல். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 22வது அதிகாரம் 1, 2 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். நாங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல்
அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்கே பாருங்கள், விடுதலையாக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டாலும் நாங்கள் சோதனைகளை கடக்கிறவர்கள். நாங்கள் சோதனைகளை கடந்து போகின்ற பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அந்த காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த காரியங்களிலே நாங்கள் தப்புறதற்கும் அந்த காரியங்களிலே நாங்கள் பலம் பெறுவதற்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி அந்த ஓட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற வைக்கிறார். இதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்தார். அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மைந்தனாகிய ஈசாக்கை பலியிடப் போகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நீ நிறுத்து. ஆனால் அவர் தன்னுடைய ஆபிரகாமுடைய இருதயத்தை அவர் அங்கே கண்டார். தனக்காக அவன் ஜாபம் செய்வான் என்ற நிலைக்குள்ளே அங்கே ஆபிரகாம் அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து வருகிறார். ஆக இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளாய் கடந்து போகிறோம், ஒவ்வொரு சோதனைகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். அப்படி போகின்ற பொழுது நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம், அதிலே அந்த வசனத்திலே நாங்கள் 10ஆம் வசனம் மட்டும் நாங்கள் வாசித்தோமா இருந்தால் அங்கே அவர் பலி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகிறார். கர்த்தரோ சொல்லுகிறார், வேண்டாம் நிறுத்து, வேண்டாம் நிறுத்து என்று. ஏன்? அங்கே அவர் அவருடைய இருதயத்தை தான் பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருக்காக அழைக்கப்பட்டோம், கர்த்தரோடு சேர்ந்து வாழுகிறோம் என்ற நிலையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இருதயம் என்னத்திலே கவனம் இருக்கிறது? கர்த்தரை நாம் உண்மையாகவே நேசிக்கிறோமா? கர்த்தரை உண்மையாகவே நாங்கள் முன்னதலிடத்தில் வைத்திருக்கிறோமா என்றது எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியாகத்தான் ஆபிரகாம் தன்னுடைய காரியத்திலே கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தார். கொடுத்து இந்த காரியத்திலே அவர் அங்கே அதாவது ஈடுபடுகிறார். அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சென்று கொண்டிருக்கிற பிரயாணத்திலே சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். சோதனையை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா! எந்த பிரச்சனையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார் என்றது நமக்கு தெரியும். ஆனபடியால் தான் நாங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்திலே கர்த்தரே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். எல்லா சோதனைகளிலும் நீங்கள் தப்புவதற்குரிய வழியை உங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று. ஆனபடியால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது பயந்து நாங்கள் திக்குமுக்காட தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய காரியத்திலே அநேக ஒழுங்குகளை செய்து வைத்திருக்கிறார். அதனாலே தான் நாங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நமக்கு தெரிய வேண்டும், நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக சில காலம் இருக்கிறது சோதனைக்குள்ளாக போகிற பொழுது. அந்த போகிற பொழுதும் நாங்கள் எண்ணத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், என் தேவன் என்னை காத்துக் கொள்ளுவார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், இந்த சோதனையிலே நான் வெல்லுவேன் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டிய அறிவு. என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பார்த்து பயந்துடவே கூடாது. பிரச்சனையிலே தேவன் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் என்ற அந்த உறுதியை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவர் பார்க்க விரும்புகிறது என்ன? நம்முடைய இருதயத்தை. ஹல்லேலூயா! அந்த என் தேவன் எனக்கு போதுமானவர் என்ற அறிவு நமக்கு இருக்கோ,
நாம் அப்படியான ஒரு விசுவாசத்திலே வாழுகிறோமா? அப்படி ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இதைத்தான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பிரச்சனையை நாம் வெல்லத்தக்கதா அவர் ஒரு வழியையும் ஏற்படுத்தி தருவாராம். ஹல்லேலூயா. ஆவே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் ஒருபோதும் பயப்படக்கூடாது. இன்றைக்கு சில வழியில் நமக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, இவற்றில் இருந்தெல்லாம் நாங்கள் இதில் இருந்து வெளியேறுவோமோ என்று நினைத்தால் நிச்சயமாய் வெளியேறுவோம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நாங்கள் வெளியே வந்தே தீருவோம். என்றால் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன் என்றபடியால் தான் நாங்கள் அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற இந்த ஜீவியத்திலே விழுந்து விடாமல் நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம். எந்த பக்கத்திலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார். அவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை காத்துக் கொள்ளுவார், நம்மை தாங்கிக் கொள்ளுவார், நமக்கு எல்லா வழிகளிலும் அவர் உத்தரவாதம் செய்வார். ஆகவே நானோ நீங்களோ எவரோ எந்த பிரச்சனையையும் நின்று நாங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மலையோடு இந்த காரியம் முடிந்தது. அடுத்த மலை என்ன? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2ஆம் 3ஆம் அல்ல 1-2 வாசியுங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். வாசிங்க அடுத்தது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அதாவது நமக்கு சுற்றி நடக்கிறதான காரியங்களிலே இருந்து சில காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே தூதன் அவரை சந்திக்கிறார். மோசேயை சந்தித்து மோசேயை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். தேவனுடைய அழைப்புக்குள்ளே அவர் வரும்படியான காரியம் அங்கே நடக்கிறது. சோதனைக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? அழைப்பு வருகிறது. நாங்கள் உண்மையாவே கர்த்தரோடு ஜீவிக்கிற ஜீவியத்திலே நாங்கள் உண்மையாவே கர்த்தரை சார்ந்து ஜீவிப்போமா இருந்தால் நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. நாம அந்த அழைப்பு நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நமக்கு அழைப்பு உண்டுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அழைப்பை நாங்கள் பற்றி கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டியவர்கள். இந்த நிலை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அங்கே பாருங்கள், கர்த்தருடைய தூதன் வந்து அவருக்கு சில காட்சிகளை காண்பிக்கிறார். அதாவது தரிசனம் என்று சொல்லுங்கள். ஆகவே ஊழியத்துக்குள்ளே நாங்கள் வருவதற்கு முன்பதாக தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அந்த தரிசனங்கள் கூடாக நாங்கள் உறுதிப்படுத்தப்படுவோம் ஊழியத்திலே. இது எனக்குத்தான் கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார், என்னைத்தான் அழைக்கிறார் என்ற அந்த உறுதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து விடலாம். ஆகவே ஊழியத்துக்குள்ளே நமக்கு வருவதற்கு முன்பதாக, கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு முன்பதாக தரிசனத்தினூடாக அங்கே இடைபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மோசேயை அழைத்து காரியங்களை செய்வதற்கு முன்பதாக ஒரு தரிசனம். அதற்கு பிற்பாடு நீ போ, இந்த ஊழியத்துக்கு போ என்று அவரை அனுப்பி வைக்கிறதான காரியம். அவை ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியத்திலே அதாவது நாம் எந்த நேரமும் கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம் என்ற அந்த உறுதியிலே வாழ வேண்டும்.
அப்படி நாங்கள் வாழுகின்ற பொழுது என்ன நடக்கும்? நாம் நம்முடைய அழைப்புகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். தரிசனத்தை நாங்கள் காண்கிறவர்களாயிருப்போம். தேவனாலே அனுப்பப்படுகிறவர்களாயிருப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாய்த்தான் தேவன் நம்மை தமக்கென்று வேறு பிரித்து வைத்திருக்கிறார். நாங்கள் அவருடையவர்களாய் ஜீவிக்கிறது, அவருக்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது, அவருக்கென்று போகும்படி கட்டளை பெறுகிறது. இவ்வளவு காரியமும் இந்த ஓரே பர்வதத்தினுடைய காரியத்திலே, அங்கே இந்த தேவ பர்வதமாகிய இந்த காரியத்திலே நடைபெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அங்கே அழைத்து காரியத்தை செய்கிறதான ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் அதை பார்க்கிறோம். எங்கேயோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர் எங்க மட்டும் வந்தார்? ஓரே பர்வதம் மட்டும் வந்தார். அங்கே வந்த பொழுது ஒரு காட்சியை அவர் காண்கிறார், தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் அவர் உண்மையாகவே வியக்கக்கூடியதாக இருக்கிறது. முச்செடி பற்றி எரிகின்றது, ஆனால் அது எரிந்து சாம்பலாகவில்லை. ஆகவே கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை செய்து மோசேயை கவனிக்க வைத்து மோசேயோடு பேசுகிறார். அந்த நிலை நமக்கும் உண்டு. நாம் கர்த்தராலே தரிசனங்களை காணுகின்ற பொழுது அது ஒரு காட்சியை கண்டோம் என்று விட்டுவிடக்கூடாது. அதன் ஊடாக கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நமக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுதே என்ன ஆவியை தந்தார்? பரிசுத்த ஆவியை தந்தார். ஒரு விசேஷித்த ஆவியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன காரியத்தை நாங்கள் காணுகிறோம், எதை நாங்கள் செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரே சொல்லித் தருவார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நாங்களும் உண்மையாகவே கர்த்தருக்குரியவர்களாய் ஜீவிக்கிற அந்த ஜீவியத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை அழைத்த அழைப்பிற்கு நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று போட்டு நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை மறந்து ஜீவிக்க கூடாது. ஆண்டவருக்கு இன்னும் என்ன செய்ய முடியும் என்ற அளவிலே என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு ஓட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்கிறது. ஏனென்றால் எல்லாரையும் அவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றது நமக்கு தெரியும். எனக்கு பின்னாலே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குகிறேன். ஹல்லேலூயா. அவை இந்த அளவுக்கு நம்மை அவர் பின்னால், இன்றைக்கு நாங்கள் அவருக்கு பின்னால் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனபடியாத்தான் நாம் ஆண்டவருடைய காரியங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து கவனமாய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய நியமங்களை கைக்கொள்ளுகிறோம், அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிறோம். அவருக்கு பிரியமாய் நடந்து அவர் செய்ய சொன்ன அனைத்தையும் செய்து அவருடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ளா இந்த காரியங்களை செய்கின்ற வேலையை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் நாங்கள் இப்படியே நாங்கள் இருக்க போறதில்லை, நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதை நாங்கள் உண்மையாகவே விளங்கிக் கொண்டு கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார்? இந்த காரியத்தை அவர் சொன்னபடியே செய்து முடித்து நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்னத்துக்கு அழைக்கப்பட்டோம் என்று தெரியாமல் நாங்கள் ஜீவிக்க கூடாது. நாம் அழைக்கப்பட்டது இதற்காகத்தான். அழிந்து போக இருக்கிறவர்களை அழியாமல் காத்துக் கொள்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் மாத்திரமில்ல, மற்றவர்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். எங்களை தூக்கி எடுத்த தேவன் இதற்காகத்தான் எங்களை தூக்கி எடுத்தார் என்ற அந்த உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்து ஆண்டவருக்காக உழைக்கிறதிலே கவனம் செலுத்தி செலுத்தி ஓடி ஓடி அவருக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது அங்கே நடந்த காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.
ஆகவே உண்மையாகவே ஆண்டவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற நாங்கள் தேவனுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருக்கென்று ஜீவிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அவருக்கென்று ஓடி ஓடி ஏதோ ஒன்றை நாங்கள் செய்து முடித்து நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் ஊழியம். ஊழியம் இந்த உலகத்தோடு நம்முடைய அலுவல்கள் முடிந்து விடுவதல்ல, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்த திட்டத்துக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே தேவன் மீண்டுமாய் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ளத்தக்கதாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆகவே இங்கே ஒலிவமலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஒலிவமலை தான் கர்த்தர் மீண்டுமாய் வந்து இறங்குற இடம். ஹல்லேலூயா. ஒலிவமலையிலே அவர் மீண்டுமாய் வந்து இறங்குவார். அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அங்கே வந்தபோது அந்த வசனம் வேணாம். ஆகவே என்ன நடக்கிறது? இந்த ஒலிவமலை அங்கே நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்று கேட்டால், மீண்டுமாய் ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வருகின்ற பொழுது ஒலிவமலையிலே அவர் தன் காலை பதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்காக இயேசு வந்து நம்மை சந்திக்க வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அறிந்த நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதற்குரியவர்களாய் ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை தேடித்தான் அவர் வாரார். நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் இல்லாவிட்டால் நமக்கு எவ்வளவு வெக்கமாயிருக்கும், எவ்வளவு காரியங்கள் நாங்கள் இழந்து போயிருப்போம். தேவனோடு போகவே முடியாதே. அவர் வருவார், நமக்காக வருவார். ஆகவே தேவன் நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே மீண்டும் வரவிருக்கிறார் என்பதிலே எங்களுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். நம்மை தேடி அவர் மீண்டும் வந்து தம்மோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ள போகிறார். ஆகவே இந்த காரியம் கர்த்தர் செய்கிறது எதற்காக என்றால், நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் இந்த உலகத்திலே பலவிதமான பல காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போயிருந்தாலும் ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தின் பலன் அவர் நம்மை தேடி வந்து தம்மோடு கூட நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறதான காரியம். அவை இந்த காரியத்துக்குள்ளாய் உண்மையாகவே தேவனண்டை வராமல் இருக்கிறவர்கள் இதற்குள்ளாய் வந்துவிட வேண்டும் என்றதிலே தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். எப்படியாவது நாங்கள் ஆண்டவரண்டை சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று. ஆகவே ஒலிவமலை நமக்கு அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது என்னென்று அவருடைய வருகையிலே அவர் மீண்டுமாய் ஒலிவமலையிலே வந்து இறங்கி காரியங்களை செய்ய போகிறார். இது நம்முடைய காலத்துக்கு பிற்பாடு நடக்க போற ஒரு அலுவல். நம்முடைய காலத்திலே நடக்க போற அலுவல், நாம் திடீரென்று ஒரு நாள் எல்லாரும் ஆகாயத்திலே பறந்து செல்வோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களிலே, அதாவது தப்பினால் நாங்கள் உண்மையாகவே தேவனுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால்தான் இந்த காரியத்திலே நாங்கள் சுகமாக சந்தோஷமாக பறந்து செல்ல முடியும். இல்லை என்றால் பிறகு இந்த உலகத்திலே நடக்கிறதான உபத்திரவங்கள் அவற்றை எல்லாம் கண்டுதான் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய முழு நோக்கமும் ஆயத்தப்படுத்தப்படுறது. என்னதான் காரியங்களை நாங்கள் கடந்து வந்தாலும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தேவனோடு கூட நாங்கள் சேருவதற்கு. அதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. அந்த திட்டத்துக்குள்ளாய், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாகவே கர்த்தரோடு அவருக்கு பிரியமாய் நடக்கின்ற பொழுது, அவர் சொன்னபடியே வருகின்ற பொழுது மீண்டுமாய் நாங்கள் அவரோடு கூட இணைந்து விடுவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். இருதயம் ஆபிரகாமின் இருதயத்தை போல எதை கேட்டாலும் செய்கிறதற்கு ரெடியா இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது சோதனைகளை கடக்கிறதுக்கு நமக்கு அவர் உதவி செய்வார். சோதனையை நாங்கள் விழுந்துவிட அவர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாய் நமக்கு உதவி செய்து தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஆவே சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய காரியங்களுக்காய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிறதிலே உறுதியாயிருக்கிறோமா? அவர் என்ன சொன்னாரோ அந்த நியமங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா? இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த காரியங்கள் தான். அவர் சொன்னதை செய்து அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாமல் இருந்தால் வேறது, நாம் தெரியவில்லை என்று சொல்றது வேறது. ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் அவர் எழுதி கொடுத்து விட்டார். எழுதி கொடுத்தவற்றை நாங்கள் கை கொள்ளுகிறவர்கள், வாசிக்கிறவர்கள், தினம் வாசிக்கிறவர்கள். ஆனபடியால் தான் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. இவற்றை வாசிக்காதவர்களாக இருந்தால் நாங்கள் இவற்றையெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்து அதன்படி நாங்கள் செய்ய கவனமாயிருக்கும்படி அவர் சொல்லுகிறார். கவனமாயிருந்து அவற்றை செய்து கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுகிறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினால் இந்த காரியங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பார்த்தோம். இன்னும் 2-3 மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளுக்கும் நாங்கள் போவோம். அந்த காரியங்களையும் நாங்கள் ஒரு நாளைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஆவே சௌர்ணி சௌரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு எடுத்த ஓட்டத்திலே உறுதியோடு கூட இருப்போம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தனியே எனக்கு உபதேசத்தை மாத்திரமல்ல, என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்கிறதையும் அவரே செய்து முடிப்பார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவை உண்மையோடு கூட அவருக்குள்ளே உற்சாகமாய் எடுத்த ஓட்டத்தை ஓடுவோம். அவருடைய வருகையிலே அவரோடு கூட இணைந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் நாம் நன்றி செலுத்தி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பலவித விதத்திலே எங்களோடு பேசி எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கே நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். ராஜா, அதன்படி செய்து ஆண்டவரை உம்மோடு கூட இணைந்து கொள்கிறதான அந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் அவமாய் போய்விடாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு வேறு பிரிக்கப்பட்டு உம்மோடு கூட இணைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு உம்மோடு சேருகிறவர்களாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, எங்களை பலப்படுத்தும்படியாய் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எங்களை தேடி வருகிற தேவன், அவரோடு கூட இணைந்து ஜீவிக்க போகிற அந்த அருமையான நாட்களுக்காய் நன்றி. ராஜா, கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களும் எடுத்த ஓட்டத்தை செவனே ஓடி முடித்து அவருடைய கிருபைக்குள்ளாய் கடந்து வர கர்த்தர் கிருபையாய் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தாங்கி காத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் இதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீங்கள் ஆசீர்வைத்து கொடுக்கிறதற்காய் நன்றி ராஜா. இன்னுமாய் ஆண்டவரே, எதிர்கால வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ராஜா. அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற வாழ்க்கையை கட்டளையிட்டு ஆசீர்வைத்து அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜா. நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இன்னுமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் அவர்களோடு கூட உங்களுடைய கரம் கூட இருக்கிறதற்காய் நன்றி. உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் ஒவ்வொரு சனமும் வளர்ந்து பெருக கிருபை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வாதமாய் உமக்குள்ளாய் வாழ்ந்து பெருக கிருபை செய்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் வளமை போல இஸ்ரவேலருக்காக ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படவும் தேவனோடு இணைக்கப்படவும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவர்களை ரட்சித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை இன்னுமாய் அறியாதவர்களாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் வாழ்கிற இஸ்ரவேலரை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்களோடு இடைபடும் ராஜா. அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரே உம்மை பற்றிய அறிவு உண்டாக அவர்கள் இருதயங்களை நீங்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இதை நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலர் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார் ராஜா. ஒவ்வொருவரும் பேராய் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அறிந்து உம்மண்டை தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர கிருபை செய்தாலும் ராஜா. தூக்கி எடுக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேலரை மோடு சேர்த்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே, நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வார்களாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்தும் ஆசீர்வதித்து வழி நடத்துவது